வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் ஆரோக்கியமான சத்தான உளுந்தஞ்சோறு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்கும். உளுந்தனுடைய பயனை நம்ம பார்த்தோம்னாங்க, இதில் அதிகப்படியான இரும்பு சத்து, கால்சியம் சத்து, புரத சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க. வாரத்தில் 2 முறை இந்த உளுந்தஞ்சோறு செய்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. உளுந்தஞ்சோறு மட்டும் இல்லைங்க, உளுந்துல ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம உடம்புக்கு சேர்த்திக்கிறது நல்லதுங்க. உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி, உளுந்தஞ்சோறு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்து சாப்பிடலாம். முக்கியமாக வளர இளம் பெண் குழந்தைகளுக்காகட்டும், பசங்களுக்காகட்டும், எலும்பு வளர்ச்சிக்காகட்டும், ஒரு சிலருக்கெல்லாம் இடுப்பு வலி, இடுப்பு எலும்பு தேய்மானம் இருக்கும், அவங்களாம் இது அடிக்கடி செய்து சாப்பிடலாங்க. எலும்பு தேய்மானத்தை சரி செய்யறதுக்காகட்டுங்க, எலும்பு பலம் பெறறதுக்கு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு, இருதயம் பலம் பெறறதுக்கு இந்த உளுந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. இந்த உளுந்தஞ்சோறு செய்யறதுக்குங்க 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 1 கப்பு அரிசி எடுத்துக்கிட்டா அதுக்கு 1/4 கப்ல இருந்து 1/2 கப் வரைக்கும் உளுந்து எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும். இதை நல்லா மணம் வர அளவுக்கு, லேசா செவந்து வர அளவுக்கு வெறும் கடாயில வறுத்து எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுங்க. லேசா மணம் வர அளவுக்கு, செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும், கருக விட்டுறக்கூடாது. இந்த உளுந்தஞ்சோறு செய்யறதுங்க உங்களுக்கு முழு கருப்பு உளுந்து கிடைச்சா நீங்க முழு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். கிடைக்காத பட்சத்துல இந்த மாதிரி அரை கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும். தோல்ல கூடுதல் சத்து இருக்கிறனாலங்க முடிஞ்ச அளவுக்கு உளுந்துல தோல் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாமான்னு கேட்பாங்க. பாருங்க, உளுந்து இந்த மாதிரி லேசா செவந்து வர அளவுக்கு நல்லா மணம் வர உங்களுக்கு வறுபடும் போதே இந்த பக்குவத்துக்கு வறுத்து எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேங்க, இறக்கி வச்சுக்கலாம். 1 கப் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி, இது கூடவே வறுத்து வச்சிருக்கிற உளுந்து, இதை சேர்த்து நல்லா 2 டைம் கழுவிக்கலாங்க. 2-3 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஒரு 10 நிமிஷம். ஒரு கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. நம்ம இப்போ அரிசியும் பருப்பு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கோம். இதுக்கு 4/2 கப் தண்ணி சேர்த்திக்கிட்டா நல்லா உங்களுக்கு பசவாக வெந்திருக்கும், உதிர்ந்த மாதிரியும் இருக்கும். நல்லா அரிசி கழுவிட்டுங்க இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். நம்ம வதக்குற வரைக்கும் ஊறினா போதும். இப்போ 4/2 கப்பு தண்ணி விட்டுருக்கேங்க. இந்த சோறு சேர்க்குங்க பூண்டு பல் 5 பெரிய சைஸில் எடுத்துருக்கேன். இது சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கிட்டா சரியா இருக்கும். சின்ன பல் பூண்டுனா நீங்கள் முழுசாவே சேர்த்திக்கலாம். ஒரு தாளிக்க இருக்குங்க, 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக ஆயில், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெயிலையும் கூட தாளிச்சு விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. தாளிக்க 1 டீஸ்பூன் சீரகம், சீரகம் பொரியறது கூடவே 10-15 மிளகு 1-2 இடிச்சு வச்சிருக்கேன். இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை, பூண்டு பல் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு பல் வதக்கி விட்டுட்டேங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இது கூடவே சின்ன சைஸ்ல 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேங்க. லேசா வதக்கி விட்டுக்கிட்டா போதும், ரொம்ப வதக்கக்கூடாது. இது கூட அரிசி உளுந்து பருப்பையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க. டேஸ்ட் பார்த்துட்டு அந்த தண்ணி லேசா கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதத்துக்கு சரியான விதத்தில் உப்பு இருக்குன்னு அர்த்தம். குக்கரில் மீடியம் ஹை ஃப்ளேமில் 3-4 விசில் வச்சுக்கிட்டா சரியா இருக்கும். இப்போ குக்கரில் 4 விசில் ஏரெல்லாம் போயிடுச்சுங்க. ஓப்பன் செய்து பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, வேகவும் செஞ்சுருக்கு, அதே மாதிரி உதிரி உதிரியாகவும் வந்திருக்கு. இந்த சாப்பாட்டுக்கு எல்லா விதமான துவையல் வகையாகட்டும், சட்னி ஆகட்டும், சாம்பார், குருமா, வெஜ் குருமா, நான்வெஜ் குருமா இந்த மாதிரி எல்லாம் சைடில் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. வெறுமனா சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அருமையான சுவையில் மருத்துவ குணம் நிறைஞ்ச சத்தான உளுந்தஞ்சோறு செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.